த லாஸ்ட் பஸ் 2018 அமெரிக்கா கலிபோர்னியா பேரடைஸ் டவுன்ல நடந்த தீ விபத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட உண்மை சம்பவம் தான் இந்த படம். படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்துல நம்ம ஹீரோ பேரடைஸ் டவுன்ல பஸ் டிப்போட ஸ்கூல் டிரைவரா வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் பேரடைஸ் டவுன் ஹில் ஸ்டேஷன்ல எலக்ட்ரிக் டவர்ல ஏற்பட்ட லீக்கேஜ்னால காட்டுத்தீ பேரடைஸ் டவுன் ஃபுல்லா பரவுது. கவர்மெண்ட் அதை தீயணைக்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ பேரடைஸ் ஸ்கூல்ல இருந்து பஸ் டிப்போக்கு கால் வருது. 22 குழந்தைகளை பிக்கப் பண்ணி சேஃபான லொகேஷன்ல டிராப் பண்ணணும். பஸ் டிப்போ மேனேஜர் எல்லா பஸ் டிரைவருக்கு கால் பண்றாங்க. எல்லாரும் எங்க பஸ் ஃபுல்லா இருக்கு, பிக்கப் பண்ணி முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ வழக்கம் போல குழந்தைகளை டிராப் பண்ணிட்டு பஸ் மெயின்டெனன்ஸ்க்காக ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அப்போ மேனேஜர் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி 22 குழந்தைகளை பிக்கப் பண்ணணும் பேரடைஸ் ஸ்கூல்ல இருந்து. ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேரடைஸ் ஸ்கூலுக்கு போறாரு. அங்க போய் 22 குழந்தைகளை பிக்கப் பண்றாரு. பிக்கப் பண்ணல அங்க டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் கேட்கிறாரு, நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டீச்சரும் முடிவு எடுத்து ஹீரோ கூட போறாங்க. அந்த சேஃபான லொக்கேஷனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லொக்கேஷனை பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவும் டீச்சரும் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த டவுனை விட்டு எப்படியாவது வெளியேறணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த 22 குழந்தைகளும் டீச்சரும் அந்த டவுனை விட்டு எப்படி இந்த காட்டுத்தீட்டிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்கிறத கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவி ப்ளஸ்லையும் அமேசான் பிரைவ்லையும் இருக்குது. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் விசுவலாகவும் எமோஷ்னலாகவும் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.